ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான தோசை தான் பார்க்க போகிறோம். 9 வகையான தானியங்கள் சேர்த்து நான் அந்த தோசை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோசை பண்ணுறதுக்கு நான் முதல்ல முழு கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். முழு கோதுமை தான் நல்லது, ஏன்னா அதில் தான் அந்த ஸ்கின்னெல்லாம் இருக்கும், அது ரொம்ப நல்லது. இது வந்து 1 கப்பு, அந்த 1 கப்பில் வந்து அரை கப் அளவுக்கு முழு கோதுமை எடுத்திருக்கேன். மீதி அரை கப்பு வந்து சோளம், முழு சோளம் எல்லாமே நான் முழுசாக தான் எடுத்திருக்கேன், எதுவுமே மாவு எடுக்கலை. முழு சோளம் அது 2 சேர்ந்து 1 கப்பு. அடுத்து வந்து இது வந்து சிகப்பு அரிசி, ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரைஸ் வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இப்போல்லாம் வரகு அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம், தினை அரிசி அது சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது சேர்த்தா போதும். மீதி அரை கப்பு வந்து கம்பு எடுத்திருக்கேன். நாட்டு கம்பு வாங்கிக்கோங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து 1 கப் எடுத்திருக்கேன். மொத்தம் 4 ஐட்டம் சேர்த்தாச்சு. எல்லாமே முழுசாக சேர்த்துக்கோங்க. அதோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லது, டயட்டில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ வந்து அரை கப் அளவுக்கு ராகி, மீதி அரை கப்புக்கு வந்து சோளம். நான் வந்து முழு சோளம், மக்காச்சோளம் எடுத்திருக்கேன். அது வந்து சோளம், இது வந்து மக்காச்சோளம். 2 சேர்ந்து 1 கப், மொத்தம் 3 கப் எடுத்திருக்கோம். இது வந்து பச்சரிசி. நீங்கள் சுகர் பேஷண்ட், அப்புறம் வயசானவங்க, அந்த மாதிரி டயட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது அரை கப். இது கூட இட்லி அரிசி அரை கப் சேர்த்துருக்கேன். நல்லா மொறுன்னு ஒரு தோசை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சேர்த்துக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு இட்லியை வைக்க போகிறீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்த்து 1 கப். மொத்தம் நம்ம 8 ஐட்டம் சேர்த்தாச்சு. 9ஆவதாக என்ன சேர்க்க போகிறோன்னா உளுந்து வந்து ரொம்ப நல்ல உளுந்தாக எடுத்துக்கோங்க. இது வந்து 1/4 கப் அளவு உளுந்து, அதாவது 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். என்னோடய உளுந்து வந்து ரொம்ப பொங்கும் நிறையா, அதனால் நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் உளுந்தை பொறுத்து நீங்கள் வந்து கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன். நான் வந்து இட்லிக்கோ தோசைக்குமே ரொம்ப கம்மியாக தான் அந்த உளுந்து சேர்ப்பேன். அந்த அளவுக்கு இது பொங்கி வரும், நல்லா அரைக்கும் போதே ரொம்ப பொங்கி இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா வந்து நிறைய தூசி இருக்கும் அதில். பாருங்கள், இந்த 9 வகை. இதுக்கு பதிலாக நீங்கள் எதையாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இல்லாது இல்லை வேறு ஏதோ இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. வரகு, கம்புப்புல், பனிவரகு, தினையரிசி, கம்பு சேர்த்துட்டோம், தினையரிசி அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தூசி இருக்குது. நல்லா கழுவிட்டு ஒரு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கலாம், நீங்கள் மிக்சியிலனாலும் அரைச்சிக்கோங்க. ஆனால் கிரைண்டரில் அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மக்காச்சோளம் மட்டும் கொஞ்சம் அரைப்படும் போது லைட்டாக சிக்கும், அப்புறம் வந்து நல்லா அரைப்பட்டுடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இட்லிக்கு அரைச்சிட்டேன். இப்போ வந்து அதே இதில் வந்து நான் வந்து இந்த தானியத்தை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதை வாரத்தில் எப்படி 2 நாள் இட்லிக்கு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தோசை, அப்புறம் கோதுமை தோசை, முழு கோதுமை வச்சு போட்டுக்கலாம், அது கண்டிப்பாக போடுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ரொம்ப அரிசி எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு புளிப்பு பிடிக்காதுன்னா அப்படி கூட சுடலாம். ஆனால் எங்களுக்கு நான் புளிப்பு பிடிக்கும், அதனால் நான் வந்து புளிக்க வச்சு தான் இருக்கேன். பாருங்கள், இப்போ கிரைண்டரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து தோசைக்கு அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இட்லினா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா தோசைக்கு போல் நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ நல்லா காலையில் மொறுன்னு நல்லா தோசை வரும். இது வந்து நான் ஈவினிங் அரைச்சிருக்கேன். நான் இதை வந்து அடுத்த நாள் காலையில் தான் செய்ய போகிறேன். இதை பாதியாக பிரிச்சுட்டேன், ஏன்னா ரொம்ப பொங்கி சிந்திடும். இப்போ நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள், நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு சூப்பராக இருக்குன்னு. சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கூட வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நீங்கள் இட்லியை கூட ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இட்லியை விட தோசை தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து சாம்பார்னா வெறும் பருப்பு தான். நான் இந்த மண்சட்டியை புதுசாக சீசனிங் பண்ணேன், அதில் வச்ச அந்த பருப்பு, அந்த சாம்பார் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.